வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பச்சைப்பயிறு ரோட்டி செஞ்சு பார்த்தீங்களா? உங்கள் ஃபீட்பேக் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு பொங்கல் ரெசிபி காட்ட போகிறேன். இது வித்தியாசமான ஒரு திணை பொங்கல். திணையில் பி விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. இது பிளட் சுகர் லெவல்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க இப்போ திணை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். To watch this recipe in English, click on the link given in the description box. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திணை பொங்கலுக்கு நான் 1/2 கப் திணை எடுத்திருக்கேன். இதோட 1/2 கப் பாசிப்பருப்பு போட்டு நல்லா கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 1 மணி நேரம் ஊற வைங்க. ப்ரெஷர் குக்கரில் திணை, பருப்பு, அது ஊறின தண்ணி எல்லாத்தையும் போடுங்க. நான் 1 கப் தண்ணியில் பருப்பையும் திணையும் ஊற வச்சுருந்தேன். இது 250 ml கப்பு. இதில் இன்னொரு கப் தண்ணி ஊற்றி 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு கலக்குங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க. திணையும் பருப்பும் தண்ணியில் நல்லா முழுங்கி இருக்கணும். குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 3 விசிலுக்கு வேக வைங்க. அடுத்து தேங்காய் சட்னி செய்ய மிக்சர் ஜாரில் துருவன தேங்காய் 1/2 கப், 2 டேபிள் ஸ்பூன் உடைச்ச கடலை, 1 பச்சை மிளகாய், உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். தேங்காய் சட்னியை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி அது மேலே கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தாளித்து போடுங்க. தேங்காய் சட்னி ரெடி. குக்கரில் ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா பொங்கல் ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நெக்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய் நறுக்குனது, 1 துண்டு இஞ்சி பொடியை நறுக்குனது, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் முழு மிளகு, கருவேப்பிலை. எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் பொங்கலில் போட்டு கிண்டுங்க. ஒரு சின்ன டிப், பொங்கல் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அதில் தேவையான அளவு சுடு தண்ணியோ இல்லைன்னா சூடாக பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அருமையான திணை பொங்கல் ரெடியாக இருக்குது. அருமையான திணை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு நல்ல சூடாக நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frame.